அங்கேயே நில், இல்லை என்றால் சாம்பலாக்கி விடுவேன். பார்த்தாயா, நான் தான் கூறினேனே, இவ்வாறு அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே செல்லக்கூடாது. உன்னோடு சேர்ந்து நானும் சாம்பலாகி விடுவேன். அப்படியா? நீதான் இங்கு வர துடித்துக் கொண்டிருந்தாய். படைப்பாளியின் தரிசனத்தை பார்க்க துடித்தாய் அல்லவா? போ, தரிசனம் செய்துவிடு. ஏ மூர்க்கா, உனக்கு என்ன தெரியும்? அனைத்தையும் உருவாக்கியது பிரம்மதேவர். நான் மூர்க்கன் அல்ல, நீதான் மூர்க்கன். நீதான் மூர்க்கன். என்ன தைரியம் இருந்தால் என்னையே மூர்க்கன் என்று கூறுவாய்? மது கட்டப், இது அமைதியான இடம், ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? பிரபு, வேறு வழி இல்லாமல் இங்கே வந்தோம். ஆனால் இந்த மூர்க்கனுக்கு தெரியவில்லை, இந்த முழு உலகத்தையும் நீங்கள் தனியாக படைத்திருக்கிறீர்கள். நான் இதை ஏற்க நீ மாட்டேன். ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இவர் ஆற்றலை பார், இவர் தோற்றத்தை பார். இவரை போன்ற உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதை நான் ஏற்க அட, மாட்டேன். கைவளையலை பார்க்க கண்ணாடி தேவையில்லை. பார்த்தீர்களா பிரம்மதேவா, நாராயணரின் அங்கமாக இருந்தும் உங்களை அவன் சந்தேகப்படுகிறான். நான் மட்டும் அல்ல, நாராயணரே இவனுக்கு புரிய வைத்தார். உங்களை பற்றி பல விஷயங்கள் கூறினார். ஆனால் இவன் சரியான மூர்க்கன். அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்படியா? நாராயணன் என்ன கூறினார்? பிரபு, ஒன்று தெளிவாகிவிட்டது. தங்களுக்கும் என்னை சந்திக்க வேண்டும். அந்த ஆவல் இருந்தால் மார்க்கமும் கிடைத்துவிடும். நாராயணா, ஏன் இப்படி நடந்தது? நாராயணா, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் நாராயணா. தங்களின் இரு அங்கங்களான மது கட்டப் வேதங்களை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். காப்பாற்றுங்கள் நாராயணா, காப்பாற்றுங்கள். ஞானத்தின் ஆதாரம் சங்கடத்தில் இருக்கிறது.
என்ன ஆயிற்று தேவி? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்களின் நாராயணருக்காகவா? அவர் சென்று விட்டார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் நாராயணர் அங்கு உங்களுக்காக காத்திருக்கிறார். எச்சரிக்கை மதுக்கடம். வார்த்தை எண்ணங்களில் அடக்கம் தேவை. நான் நாராயணனின் துணைவியாவேன். அவரோடு இருப்பவள் நான். நாராயணர் இருக்கும் வரையில் யாராலும் என்னை நெருங்க முடியாது. என்றும் உங்களை காப்பாற்ற நாராயணர் இங்கே வரமாட்டார். உங்களை விட வேதங்களை காப்பாற்றுவதுதான் முக்கியமானதாக கருதுகிறார். இந்த தவறை நான் மன்னித்து விடுகிறேன் மதுக்கெட்டம். அதை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நேரம் அளிக்கிறேன். செல்லுங்கள். வேதத்தை அதன் உரிய இடத்தில் வைத்து விடுங்கள். நாராயணனுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் தெரியாது. அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னோடு வாருங்கள். உங்கள் முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமோ அவரிடம் உங்களை அழைத்துச் செல்கிறேன். உங்களின் கட்டளைப்படி நடப்போம் பிரபு. வேதங்களின் ஊஷிதமான இடம் புது நாராயணரிடம் உள்ளது. மது, இதுதான் சரியான இடம். இந்த நாராயணருக்கு இந்த லக்ஷ்மியை விட வேதம்தான் மிக மிக முக்கியமானது. நாராயணர் லக்ஷ்மியை விட்டுவிட்டு கடமையை தேர்ந்தெடுத்தார். இதிலிருந்தே அவருக்கு லக்ஷ்மி எவ்வளவு முக்கியம் என்று நீ அறிந்திருப்பாய். ஏனென்றால் அவர் அறிவார் லக்ஷ்மியை கர்மாவால் தான் அடைய முடியும் என்று. அன்பால் கிடைக்க மாட்டேன். ஆனால் இன்று அண்ணன் அயக்கிரியவரின் ஆசை நிறைவேறப் போகிறது. அதுவும் உங்களை அடைந்து. அசுரனே நில். அங்கேயே இரு. நீ லக்ஷ்மியை நோக்கி அல்ல, உன் அழிவை நோக்கி நீ வருகிறாய். காலத்தையே வென்றவன் நான். நீங்கள் என்னோடு வரவில்லை என்றால் உங்களை வற்புறுத்தி அழைத்து செல்வேன். சேஷநாகா, என் வழியை விட்டு செல். இல்லையெனில் நீ மடிந்து போவாய். வணக்கம் தாயே. இப்பொழுதுதான் நாராயணுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அவருடைய கர்மாவில் துணை நிற்பேன். அவர் இங்கே திரும்பி வரும் வரையில்
என் தாயை காக்கும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. நாராயணனே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவி லக்ஷ்மியை காப்பது என்னுடைய கர்மமாகும். ஆனால் வேதத்தை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. நாராயணனுக்கு கர்மமும் கடமையும் இரு கண்களைப் போல இரண்டுமே முக்கியம். இப்போது யாரை காப்பது, யாரை விடுவது? நமோ நாராயணாய. கத்ருவின் மகன் பக்தன் சேஷநாகனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எழுந்திரு சேஷநாகமே. பிரபு, பல வருடங்காலத்து தவம் மற்றும் பக்திக்கு பிறகு உங்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை பிரம்மதேவர் கொடுத்தார். அதனால் உங்களுக்கு சேவை செய்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஆனால் முகத்தில் கவலை தெரிகிறது. உங்களுடைய இந்த பக்தன் உங்க முகத்தில் உள்ள கவலையை போக்க ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டுமா? சேவை சமர்ப்பணத்தை எதிர்பார்க்கும் சேஷநாகமே. நான் எனது அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்க தயார் பிரபு. காரணங்கள் என்னவென்று கூறுங்கள். உன்னுடைய சகோதரனால் இவ்வுலகின் சம்ருத்தியாக திகழும் தேவி லக்ஷ்மி சங்கடத்தில் உள்ளார். உலகத்தின் நியாயமான வேதமும் சங்கடத்தில் உள்ளது. உனக்கு உதவி புரிய விருப்பம் இருந்தால் உடனே செல். தேவி லக்ஷ்மிக்கு பாதுகாப்பு கொடு. அதோடு நான் அங்கு திரும்பாத வரையில் தேவி லக்ஷ்மிக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது. பிரபு, நீங்க கவலைப்படாமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றி வாருங்கள். நான் சேஷநாகன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இனி தேவி லக்ஷ்மி என்னுடைய பாதுகாப்பு, எனது பொறுப்பாகும். அற்புதம். இதனால்தான் உன் முழு வம்சத்தையும் முழுமையாக வெறுக்கிறேன். அனைவரும் அப்பாவிகள். இந்த அயக்ரீவரை விட்டுவிட்டு ஒரு எதிரிக்கு துணை புரிகிறீர்கள். இன்று நீ எனக்கு துணையாக நின்றிருந்தால் உலகத்தை ஆண்டிருக்கலாம். ஆனால் இல்லை, நீ தாசனாக இருக்கவே விரும்புகிறாய். நான் பிரபுவுக்கு சேவகனாக இருக்க விரும்புகிறேன். நான் அண்ணன் அயக்ரீவரின் சேவகன். லக்ஷ்மியை இங்கிருந்து அழைத்து செல்வதற்கு முன்னால் நான் உன்னை அழித்து பழி தீர்த்துக் கொள்வேன். பார்த்தீர்களா தாயே, எப்படி வசமாக சிக்க வைத்தேன் நாராயணனை. அவனால் மது கெட்டப்பை தேடவும் முடியாது, அதோடு அவர்களை நேரடியாக அழிக்கவும் முடியாது. காரணம், மது கெட்டப்போ அவனுடைய அங்கம்தானே தாயே. பார்த்தேன், உன்னுடைய குறி லட்சியத்தை தாக்கியிருக்கிறது. இந்த வேதத்தை திருடியதால் இந்த சிருஷ்டி அனைத்து தேவ கணங்களையும் ஞானத்தின் இருட்டு அறையில் தள்ளிவிட்டது. இதற்கான ஆதாரம்தான் ஞானத்தின் தேவியான சரஸ்வதி கற்சிலையாக மாறிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் மகரிஷி என்று அனைவராலும் போற்றப்படும்
பிரம்மாவின் மானசீக புத்திரன் தேவரிஷி நாரதரும் தன்னுடைய தாய் கற்சிலையாக மாறிவிட்டதை ஒரு சின்னஞ்சிறு பாலகனைப் போல அங்கே அழுது கொண்டிருக்கிறார். ஞானமே இல்லாமல் ஞானத்தின் தேவிக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அதோடு வேதம், அதுதான் ஞானத்தின் ஆதாரம். அந்த வேதமே பறிபோய்விட்டது. இதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்படி கல்லாக உறைந்து விட்டீர்கள். இருந்தாலும் என் நாராயணன் அஞ்ஞானத்தை அழித்து விடுவார். அதை இந்த உலகத்தில் பரவ விடமாட்டார். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது தாயே. நீங்கள் இந்த நிலையிலிருந்து மாறி பழைய நிலைக்கு வந்து விடுவீர்கள். இம்முறை நாராயணன் கையால் வேதங்களை அல்ல, வேதனைகளே பரவும். காரணம், குற்றவாளி நாராயணன் அங்கமாக இருக்கின்றானே. அவன் நாராயணன் ஹைக்ரீவா இந்த வேதங்களை அடைவதற்காக தன் அங்கங்களே அழிக்க வந்துவிட்டால் அவன் தயங்க மாட்டான். தாயே, மது கெட்டப்பவனின் அங்கமாவார்கள். அதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இங்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. நாராயணா, உங்கள் பக்தனுக்கு சக்தியை கொடுங்கள். இங்கிருந்து திரும்பி போய்விடு, அல்லையேல் மரணத்தை பரிசாக கொடுத்து விடுவேன். உன்னை அழிப்பதற்கு என்னிடம் பல வழிகள் இருக்கிறது. நீ நாராயணரின் கவசமாக இருந்து இந்த லக்ஷ்மியை காப்பாற்று. நான் அண்ணன் அயக்கிரேவரின் ஆயுதமாக மாறி உன்னை தாக்குவேன். இன்று இவர்களை காப்பாற்ற போய் இப்பொழுது உன் அண்ணன் கையால் அழியப் போகிறாய். அண்ணன் தர்மத்தை மதிக்கவில்லை எனில் அவனை எதிர்த்து நிற்பதே புண்ணியமாகும். மது, இதுதான் சரியான இடம். இந்த வேதத்தை இங்கேயே ஒளித்து வைக்கலாம். அதோடு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாராயணனால் இந்த இடத்திற்கு வரவே முடியாது. சரி, அப்படியே வந்துவிட்டால் என்ன ஆகும் கெட்டப்? என்ன ஆகும்? நீதான் பார்க்கிறாய் அல்லவா? நாம் இருவரும் கடலுக்குள்ளே குதித்தவுடனே நாராயணர் அங்குதானே இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? நம் பின்னால் வந்தாரா? இல்லையே. அவர் அங்கே தொலைவில் நின்று கொண்டு வேடிக்கை தான் பார்த்தார். கெட்டப், நாம் அவரால் தான் உருவாகி இருக்கிறோம். நாம் அவருடைய அங்கமாவோம். நம்முடைய அங்கத்தை தாக்குவது நிச்சயம் சரியாக இருக்காது. இந்த வேதனையில் தனி சுகம் இருக்கிறது. நீ மிகச் சரியாக சொன்னாய் மது. நாங்கள் உங்கள் அங்கமாவோம் நாராயணரே. எங்களை தாக்குவது உங்களை தாக்குவது போலாகும். அதுதான் வருத்தமே. நீங்கள் இருவரும் என் அங்கமாக இருந்தும்
தவறான பாதையில் செல்லுகிறீர்கள். நான் சந்தர்ப்பம் வழங்கினேன், அதையும் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய ஒரு கரம் அமைதியாக இருந்தாலும் என்னுடைய மறுக்கை நிச்சயம் அதற்கான தண்டனை வழங்கும். கடமையே முக்கியம், நியாயமே நேர்மை. பாவம் செய்பவன் தண்டிக்கப்பட வேண்டும். அவன் அங்கமாக இருந்தாலும் சரி, வம்சமாக இருந்தாலும் சரி. அண்ணா! இது என்னுடைய சகோதரன் அஜானனாசுரனின் குரலாகும். என் சகோதரன் சங்கடத்தில் இருக்கிறான். மீண்டும் கூறுகிறேன், உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன் சகோதரனிடம் போய்விடு. நான் என் சகோதரன் அயக்ரீவனுக்கு அநீதி செய்ய மாட்டேன். சகோதரன் அயக்ரீவா! கெட்டப், கெட்டப், எழுந்திரி, எழுந்திரி. சிறிது நேரம் தான் தூங்கினோம், ஆனால் ஆனந்தமாக இருந்ததல்லவா? நான் நன்றாக உறங்கினேன். இந்த துன்பம் கூட இன்பமாக தான் உள்ளது. வாய்ப்பே இல்லை. என் தாக்குதலிலிருந்து தப்ப வாய்ப்பே இல்லை. நாராயணரே யுத்தி சரியாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த விஷயமும் வாய்ப்பு இல்லாதது இல்லை. அதிர்ச்சி அடைய வேண்டாம் நாராயணா. நாங்கள் இருவரும் பிறந்தது உங்கள் மூலமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மரணம் உங்கள் கைகளால் நிச்சயம் நடக்கப் போவதில்லை. நாங்கள் அழிவற்றவர்கள் நாராயணரே, எங்களை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் நாங்கள் எங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்துவிட்டோம். இந்த துன்பம் கூட இன்பம் தானே. ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் பராசக்தியே நமக. வணங்குகிறேன் தாயே. நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் மது கெட்டப். கேளுங்கள், என்ன வரம் வேண்டும்? சாகா வரம் வேண்டும் தாயே, சாகா வரம் வேண்டும்.
ஆமாம் தாயே, சாகாவரம் வேண்டும். சாகா வரத்தை யாருக்கும் கொடுக்க இயலாது. இது இயற்கை விதிகளுக்கு முரணானது. பிரபஞ்சத்தின் சமநிலை சாகா வரத்தினால் அழிந்துவிடக்கூடும். ஆம், உங்கள் மரணத்தை தீர்மானிக்கும் உரிமைகளை வேண்டுமானால் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே. எங்களுக்கு வரமளியுங்கள். எங்களுடைய மரணம் நீரில் நடக்கக்கூடாது, தரையிலும் நடக்கக்கூடாது, வானத்திலும் நடக்கக்கூடாது. வரம் கொடுங்கள் தாயே. ஆம் தாயே. அப்படியே ஆகட்டும். தேவி ஆதிசக்தியின் வரம் எங்களிடம் உள்ளது நாராயணா. நாங்கள் நீரிலோ நிலத்திலோ இல்லை வானத்திலோ எங்கேயும் எங்களை யாரும் கொல்ல முடியாது. சகோதரரை என்னை காப்பாற்றுங்கள். தாயே, கவலைப்படாதீர்கள். பிரபு நாராயணர் திரும்பி வரும் வரையில் என் உயிரை காத்து அந்த இரு கைவர்களையும் தடுத்து கொண்டேதான் இருப்பேன். முடியாது. உன்னால் எங்களை தடுக்கவே முடியாது சேஷா. நீ உயிரிழப்பதையும் தடுக்க முடியாது, நாங்கள் லக்ஷ்மியை கவர்ந்து செல்வதையும் தடுக்க முடியாது. எங்கே இருக்கிறீர்கள் நாராயணா? உங்கள் பக்தன் தனிமையில் தவிக்கிறான். எங்கே இருக்கிறீர்கள்? நாராயணரே, உங்களின் 4 பக்கமும் பாருங்கள். பாருங்க பாருங்க, இங்கு எங்கும் நீர் உள்ளது. இங்கு உங்களால் எங்களை கொல்லவே முடியாது. மது, இன்று நாராயணர் தன்னுடைய முதல் தோல்வியை அனுபவிக்கப் போகிறார். அதனால்தான் தவிப்பதற்கு பதிலாக புன்னகைத்துக் கொண்டிருக்கிறார். பொன்முறுவல் வேண்டாம், கவலைப்படுங்கள். ஏனென்றால் இன்று பிரச்சனை எப்படி? உங்களால் எங்களை இன்று கொல்லவே முடியாது. எங்களிடமிருந்து வேதங்களையும் பறிக்க முடியாது. துன்பத்திலும் இன்பம் தானே. சரியாக சொன்னாய். என்னால் உங்களை கொல்ல இயலாது. ஆனால் வேதத்தை பறித்துக் கொண்டு இந்த மகா சமுத்திரத்தில் உங்கள் இருவரையும் சிறை வைக்க முடியும் அல்லவா? நீங்கள் எங்களை கைது செய்ய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் இருவரும் உங்களிடம் சிக்க வேண்டும். ஓடு ஓடு. லக்ஷ்மி,
ஓடு ஓடு. லக்ஷ்மி, உன்னை நாராயணனாலும் காப்பாற்ற முடியாது. நாராயணனின் பக்தனாலும் காப்பாற்ற முடியாது. நாகங்களிலிருந்து சில மணி நேர வரையிலும் விஷம் இருக்கத்தான் செய்யும் ஹைகிரீவா. நானோ சேஷநாகம். என் உயிர் கூட என் வாக்குக்கு கட்டுப்பட்டது. பிரபு நாராயணர் வரும் வரையில் என் உயிர் எங்கும் செல்லாது. உன்னுடைய பக்தி ஒருபோதும் பொய்யாகாது. நாராயணர் உன்னை எப்போதும் கைவிடவே மாட்டார். நிச்சயமாக வந்து விடுவார். கெட்டப், நாராயணரிடம் இருந்து நாம் தப்பி விட்டோம். கெட்டப், இங்கு நாராயணரால் வர முடியாது. ஆமாம், சரிதான், நாம் துன்பப்பட்டோம். ஆனால் துன்பத்தில் தானே இன்பம் உள்ளது. எங்களையே பின்தொடர்கிறீர்களே நாராயணா, உங்களுக்கு வேலையே இல்லையா? தயவு செய்து நீங்கள் எங்களை பின்தொடராதீர்கள். உங்கள் அழிவே என்னை அழைக்கிறது. நான் உங்கள் பின்னால் ஓடி வரவில்லை. நான் உங்கள் இருவரையும் உங்கள் மரணத்தை நோக்கி ஓட வைக்கிறேன். புரியவில்லையே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் வரமே அழியப் போகிறது. நன்றாக கவனியுங்கள் மதுக்கெட்டம். நீங்கள் இப்போது நீரில் இல்லை, நிலத்தில் இல்லை, ஆகாயத்திலும் இல்லை. நீங்கள் இப்போது பாதாளத்தில் உள்ளீர்கள். உங்களுடைய மரண பூமி. ஐயோ கெட்டப், நாம் ஆதிசக்தியிடம் என்ன வரம் வாங்கினோம்? நாம் நீரிலும் இறக்கக்கூடாது, நிலத்திலும் கூடாது, ஆகாயமும் கூடாது. ஆனா இது பாதாள உலகம். ஐயோ, இங்கு அந்த வரம் செல்லாது கெட்டப். அட முட்டாளே, ஏன் இப்படி ஒரு தவறை செய்து விட்டாய்? இது உங்களுடைய தவறல்ல, உங்கள் தீய கர்மங்களின் விளைவு. அதுதான் உங்களை இன்று இலக்காக்கிவிட்டது. நாராயணரே, நாங்களும் உங்கள் அம்சம் தானே, நாங்களும் உங்கள் குடும்பம் தானே. வேண்டாம் வேண்டாம், எங்களை மன்னித்து விடுங்கள். பாவிகளின் பாவம் அவர்களை விட 2 அடி முன்னே செல்லும் மதுக்கெட்டப். அவர்கள் பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம் பிரபு, வேண்டாம் பிரபு, மன்னித்து விடுங்கள்.
எங்களை விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம் பிரபு. ஐயோ பிரபு, வேண்டாம் பிரபு. வேண்டாம் வேண்டாம் நாராயணரே. ஐயோ ஓடு. நாரதா, தாயே, உங்கள் வடிவம் மீண்டும் வந்துவிட்டது. ஆம் நாரதா. அப்படியென்றால் நாராயணன் வேதங்களை காத்து விட்டார். ஸ்ரீ நாராயணர் வாழ்க! நாராயணா, நமோ நாராயணா. நாராயணா, சூழ்ச்சிக்காரா, ஏ மாயாவி, சூழ்ச்சி செய்து எனது சகோதரனை கொன்றுவிட்டாயே. இதற்காக நிச்சயம் நான் உன்னை பழிவாங்குவேன். உன்னை விடமாட்டேன். லக்ஷ்மி தேவியை அபகரிக்க நினைத்ததற்காக உன் உயிரை பறித்து உன்னை பழிவாங்கியிருக்க முடியும். ஆனால் உன்னையும் அழித்து உன் வம்சத்தையும் அழிக்க விரும்பவில்லை. அது முறையற்றது என்று எண்ணுகிறேன். முறையை பற்றி நீ பேசுகிறாயா? நான் உன்னை அழித்து விடுவேன். இப்பொழுதே, இந்த நொடியே. யுத்தம் என்னும் பழிவாங்கும் நெருப்பில் மீண்டும் எரிந்து விடாதே. முதலில் உன் சகோதரனுக்கு இறுதி சடங்கு செய். அவன் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் ஓர் சகோதரனாக தன்னுடைய கடமைகளை செய்துள்ளான். இப்போது இது உன்னுடைய முறை. செல்.
அவனது உடலுக்கு விடை கொடுத்து விட்டு வா. நான் என் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் லக்ஷ்மியை இங்கே கொண்டு வர முயற்சி செய்வேன். வேண்டுமென்றால் நான் வேண்டாம். உதவி. உன் நடிப்பை இங்கே காட்டாதே. எனது தம்பி அவனது கடமைகளை நிறைவேற்றி விட்டான். ஆனால் ஒரு அண்ணனாக அவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை உங்களை அழித்தாவது கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சகோதர ஹயக்ரீவா, துன்பத்திலும் ஆபத்திலும் நண்பன் பகைவனை விட முக்கியமானது அனுதாபமும் உதவியும் தான். இல்லை, உன்னுடைய அனுதாபமும் உதவியும் எனக்கு தேவையில்லை. இதேபோல் நிச்சயமாக நான் உன்னை கவலைப்பட வைப்பேன் சேஷா. நிச்சயமாக விடமாட்டேன். உன்னுடைய பிணத்தை தூக்கிச் சுமக்க ஒரு சகோதரன் கூட மிஞ்ச மாட்டான் சேஷனாகா. நினைவில் கொள் ஹயக்ரீவா, நீ உன் தம்பியின் சடலத்தை அல்ல, மாறாக உனது பாவங்களின் சுமையைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் காலமுள்ளது. புரிந்துகொள், திருந்திவிடு. ஹே நாராயணா, என்னை பார்த்து கொள்ள எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் என் தாக்குதலில் இருந்து உன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய தம்பியின் பிணத்தின் கணம் எனக்கல்ல, உனக்கு சுமையாகப் போகிறது. நாராயணரே, உங்கள் கடமை இன்னும் முழுமையடையவில்லை. பாவிக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் உங்கள் பக்தனுக்கு அவன் பக்திக்கான பலனை இன்னும் நீங்கள் அளிக்கவில்லை. சேஷநாகமே, நான் உனது அர்ப்பணிப்பையும் அன்பையும் பக்தியும் கண்டு உளம் மகிழ்ந்தேன். கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? ஒரு பக்தன் பக்திக்காக பலனை வேண்டினான். அவன் பக்தன் இல்லை, வணிகனாகி விடுவான். பிரபு, எனக்கு என் கடவுளின் அன்பும் அடைக்கலத்தை தவிர வேறெதுவும் தேவையில்லை. எனக்கு உங்கள் பாத கமலங்களில் இடம் தாருங்கள். நாராயணனை வணங்குவோருக்கு முதலில் லக்ஷ்மியை அருள் புரிவாள். லக்ஷ்மியை சேவிப்பதன் மூலம் நாராயணனை அடையலாம். இன்று நீ இரண்டையும் நிகழ்த்தி காட்டிவிட்டாய். இன்று நீ எப்படி உன்னுடைய உயிரை பற்றியும் கவலை கொள்ளாமல் தேவி லக்ஷ்மிக்கு சேவை புரிந்தாயோ,
எனக்கு உதவி புரிந்தாயோ அதன் பலனாக காலம் முழுவதும் நீ என்னோடே இரு. விரைவிலேயே இயற்கை அதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். அதன் பிறகு நீ என்னுடனேயே இருக்கும் வரத்தை பெறுவாய். பிரபு, உங்களுடனே இருக்கும் வரத்தை பெற எந்த சூழ்நிலையானாலும் ஏற்றுக்கொள்வேன். பாவியை தண்டித்து விட்டேன். பக்தனுக்கு ஆசி வழங்கினேன். பிரபஞ்சத்திற்கு வேதமும் கிடைத்துவிட்டது. இப்போது நான் எதற்காக இந்த இடம் தேடி வந்தேனோ அது கிடைக்குமா தேவி? ஆசையில் வந்திருந்தால் வேதத்தை காக்க நீங்கள் சென்றிருக்க மாட்டீர்கள். நீங்கள் கடமை உணர்வோடுதான் இங்கு வந்துள்ளீர்கள். அதனால் உங்கள் ஆசை நிச்சயம் நிறைவேறும். செல்லலாமா? எங்கு நாராயணா? நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே மீண்டும் செல்லலாம். தங்கள் கர்மம் தங்களுக்காக காத்திருக்கிறது. எங்கு பிரிவு ஏற்பட்டதோ அங்குதான் நாம் இணைய வேண்டும். இந்த அற்புதமான நிகழ்விற்காக நீ மீண்டும் வந்தே ஆக வேண்டும் தேவி. நான் தான் கூறினேனே தேவி, லக்ஷ்மியின் பாதம் பட்டால் அனைத்தும் வளம் பெறும். இந்த இடத்தை மீண்டும் வளம் நிறைந்ததாக மாற்றியதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அது மட்டுமா கூறினீர்கள்? நான் உங்களுடைய துணைவியாவேன். நாம் இருவரும் இணைந்தால்தான் முழுமையடையும். வளம் லக்ஷ்மியாக வரும் என்றால் இன்பம் நாராயணர் என்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஒன்றாக இருந்தால் இந்த அகிலம் முழுவதும் லக்ஷ்மி நாராயணரின் கோட்டையாகிவிடும். பிரபஞ்சத்திற்கு பங்களிப்பாற்ற உதவி செய்ததற்கு மிக்க நன்றி நாராயணரே. நீ என் சகோதரன் அல்ல, எப்பொழுதும் என்னுடைய பக்தனாகவே இருந்தாய். உன்னை பொறுத்தவரையில் உன் பிரபஞ்சமே நான் தான், அந்த கடவுளும் நான் தான். சகோதரா, இன்று எரியப் போவது உன்னுடைய சிதை அல்ல. இன்று நான் உன்னை அழித்தவனை தீக்கு இரையாக்கி பழி வாங்கப் போகின்றேன். அந்த பயங்கர நெருப்பில் எரிந்து சாம்பலாகப் போவது அந்த நாராயணன். அவனிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்வேன்.
அவனுடைய படைப்புகளையும் அவனுடைய லக்ஷ்மியையும் பறித்துக் கொள்வேன். சரி நாராயணரே, காரணமின்றி நீங்கள் ஏதும் செய்பவர் அல்ல. என்னை திரும்ப இங்கு அழைத்து வந்ததற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் உள்ளது, சரிதானே? காக்கும் கடவுளான நான் இப்பிரபஞ்சத்தை காக்க வேண்டும் அல்லவா? லக்ஷ்மி ஆகிய நீதான் இப்பிரபஞ்சத்தின் ஆதாரம். பிரபஞ்சத்தின் இன்பமும் அதன் வளமும் தாங்கள் தான் தேவி. அதனால் தங்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை நாராயணரே. நீங்கள் என்னை தாக்கியதற்காக அந்த நொடியே அஜனா அசுரர்களை தண்டித்தீர்கள். ஆனால் அன்று அந்த பறவையின் விஷயத்தில் உங்கள் பார்வை ஏன் மாறுபட்டது? பிரபஞ்சத்தின் சில உயிர்கள் மற்றொன்று இரையாக கொண்டே உயிர் வாழும். பார்வை மாறவில்லை, சூழ்நிலைதான் மாறியுள்ளது. அந்த பறவையின் செயலானது தன்னுடைய உணவிற்காக செய்தது. ஆனால் ஹயக்ரீவனின் தம்பியின் செயல் கெட்ட எண்ணங்களால் உண்டானது. அவனது ஆசை இப்பிரபஞ்சத்தையே பேராபத்தில் தள்ளக்கூடும். அதனால் உன்னை காப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க அவனை வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் ஆதார நிலையை யாரேனும் அழிக்க நினைக்கிறார்கள், அப்போதெல்லாம் அவர்களை தண்டிப்பது என்னுடைய கடமையாகும். அப்படியென்றால் நம் உறவும் கடமைக்கு கட்டுப்பட்டதா? அல்லது நம்முடைய உறவு அதற்கும் மேலானதா? கூறுங்களேன். உறவு நீ நீரை புனிதமாக்கி அதை வளமாக்கினாய். மரங்களை எல்லாம் பூ பூத்து காய்க்க செய்தாய். இருளில் இருந்த இப்பிரபஞ்சத்தை உன்னுடைய வருகையால் நீ ஒளிமயமாக்கினாய். நீ முதலில் என் இதயத்தை அன்பினால் துடிக்க வைத்தாய். அதன் பிறகுதான் அன்பு நிறையத் துவங்கியது. அந்த அன்பே நமக்குள் இருக்கும் உறவு. அந்த அன்பு கடமையற்ற அன்பாக இருந்தால் அது அன்பே அல்ல தேவி.
மேலும் எந்த கடமையில் அன்பு இல்லையோ அது கடமையே அல்ல. இதுதான் நமது உறவு தேவி. அன்பும் கடமையும் இணைந்த சமநிலை. ஏதேனும் தவறாகி இருந்தால் மன்னித்து விடு தேவி. என்னுடைய எண்ண ஓட்டத்தை நீ நன்கு அறிவாய் தேவி. அதனால் மறைத்து வைத்தும் எந்த பலனும் இல்லை. நான் என்னுடைய மனதை திறப்பதா ஏதேனும் பலன் உண்டா நாராயணரே? இல்லையெனில் அதையும் தான் என்னால் மறக்க இயலாதே. நான் வழி என்றால் நீதான் இலக்கு. நான் இசை என்றால் நீதான் ஸ்வரம். நான் கடமை என்றால் நீதான் அன்பு. எப்பொழுது கடமையும் அன்பும் இணைந்து ஒன்றாய் முழுமையடைகிறதோ அன்று இப்பிரபஞ்சமே சமநிலையை அடைந்துவிடும். பிரபஞ்சத்தின் சமநிலைக்காக என்னுடைய துணையை ஏற்றுக்கொள்வாயா தேவி? ஏற்றுக்கொள்கிறேன். கடமை நிறைந்த உங்களின் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அமைதியாக இரு மகனே, அமைதியாக இரு. அமைதியாக இருக்கவா முடியாது. இல்லை தந்தையே, முடியாது. நானும் அமைதியாக இருக்க மாட்டேன், அவனையும் அமைதியாக இருக்க விட மாட்டேன். என் தம்பியினுடைய அழிவிலிருந்து அந்த நாராயணனின் அழிவின் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. இல்லை மகனே, வேண்டாம். உன்னுடைய தம்பி அஜினா அசுரனை ஸ்ரீஹரி நாராயணர் வதம் செய்யவில்லை. உன்னுடைய தம்பியை அழித்தது உனக்குள் இருக்கும் உன்னுடைய இந்த பேராசைதான். இன்னும் காலம் உள்ளது மகனே, திருந்திவிடு. இல்லை என்றால் இன்று நீ செய்ததற்கான தண்டனையை உனது தம்பி அனுபவிக்கிறான். நாளை இந்த பிரபஞ்சமே அனுபவிக்கும். அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும் தந்தையே. எனது தம்பியை கொன்றதற்கான தண்டனையை இந்த பிரபஞ்சம் அனுபவிக்கட்டும்.
என்ன நடக்கிறது நாராயணரே? சமநிலை தவறுகிறது. நிச்சயம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது தேவி. அதிலும் முதலில் அந்த ஒன்றுவிட்ட சகோதரன், அவனுடைய நம்பிக்கை துரோகம்தான் என்னுடைய சகோதரனை அழித்து விட்டது. அவன் உங்களுடைய மகன் சேஷநாகன். அவனும் அந்த நாராயணனுடன் தானே இருந்தான் தந்தையே, இல்லையா? ஆமாம், இருந்தான். இனி சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை. இனி நடக்கப் போவது அழிவு மட்டும்தான். அனைத்தையும் நான் அழித்து ஒழித்து விடுவேன். நாராயணன் காக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை அழித்து ஒழித்து விடுவேன். எதுவும் மிஞ்சப் போவதில்லை. நான் எனது சகோதரனின் இறுதி மூச்சின் மீது அறுதியிட்டு கூறுகின்றேன், எந்த நாராயணன் என்னிடமிருந்து எனது சகோதரனை பறித்தானோ, அவனிடமிருந்து அவனுடைய பிரபஞ்சத்தையே நான் பறித்து விடுவேன். நாராயணா, எங்கள் பிரபு, உம் கடவுளே, இந்த துன்பத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் பிரபு. இந்த சேவகனுக்கு கட்டளையிடுங்கள் நாராயணரே. இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற எனக்கு நீங்கள் சேவை புரிய அனுமதி தாருங்கள். நாராயணா, உங்கள் அன்பான பிரபஞ்சமே ஆபத்தில் உள்ளது. இந்த ஆபத்து யாரால் நேர்கிறது? பிரபஞ்சம் எனக்கு பிரியமானது மட்டுமல்ல, லக்ஷ்மி நாராயணன் இணைப்பின் ஆதாரம் இது. அன்பின் அடையாளமே இந்த பிரபஞ்சம். இது அழிய நான் விடமாட்டேன். நாராயணரே, இது நம் இருவரின் கடமையாகும். நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம் தேவி, இப்பொழுது என் கடமை என்னை அழைக்கிறது. விரைவிலேயே உன்னுடைய கடமையும் உன்னை அழைக்கும். அனுமதி அளித்து விட்டேன் சேஷனாகவே. ஆனந்த சாகரத்திற்கு வந்து போய் வாருங்கள் நாராயணரே.
விஷயம் சேஷா, நீயும் வந்துவிட்டாய். உன்னை விடப்போவதில்லை. உன்னையும் நான் அழிக்கத்தான் போகின்றேன். यदा 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 ग्लानिर्भवति अभ्युत्थानम् अधर्मस्योत्थानम् तदात्मानं सृजाम्यहम्. விசுவாசம், இதை யாரும் பொறுப்பதில்லை. நம்பிக்கையும் துரோகத்தையும் யாரும் விரும்புவதும் இல்லை. ஏனெனில் அவர்கள் நம்மை கலங்கப்படுத்தி அதன் மூலம் இன்பம் அடைய எண்ணுவார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகிகளை நாம் எப்பொழுதும் விலக்கி வைக்கவே விருப்பப்படுவோம். அவர்களுடன் சேர மாட்டோம், நட்பாக இருக்க மாட்டோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அப்படி செய்வதன் மூலம் நமக்கு நாமே தீங்களித்துக் கொள்கிறோம். ஆகையால் நம்பிக்கை துரோகிகளை நம்முடனே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நண்பனால் செய்ய முடியாத செயலை கூட அவர்கள் செய்வார்கள். நண்பர்கள் நம் குறைகளை மறைப்பார்கள். அதனால் அதை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகிகள் எப்பொழுதும் நமது குறைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதனால் அதை நாம் திருத்தி நமது சுயத்தை மீட்டெடுக்க முடியும். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய நன்மைக்கான முக்திக்கான வழியை காண்பிப்பார்கள். நம்பிக்கை துரோகத்தை கூட நல்லெண்ணத்துடன் நீங்கள் எதிர்கொண்டால் உங்கள் சுயத்தை சிறந்து வைகுண்டம் அடைவீர்கள்.